பெரியார் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சிருக்காரு நீங்க பெருமையா சொன்னீங்க. ஆனா திருப்பரங்குன்ற சம்பவம் நடந்து 2 நாள் ஆகுது, இன்னும் எந்த கருத்தையுமே அவர் தெரிவிக்கிறார், அமைதியா இருக்கிறாரு. இது நெருக்கதா இல்லையா உங்களுக்கு? எனக்கு திருப்பரங்குன்ற சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனா பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள். இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது. எது சரி, அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இல்ல கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுல அவர் காம்ப்ரமைஸ் ஒன்னும் ஆகுதுன்னு மாதிரி நான் நினைக்கல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை. அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்க நடக்க போகுது, அதனால இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன். அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.